இல்லை விஜய் சார் பார்த்து ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பார். அது அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ரொம்ப ஈஸி டு மூவ் அண்ட் மிங்கிள். அதனால ரொம்ப அழகாக மூவ் பண்ணார், அழகாக பார்த்துப்பார். ரொம்ப சிம்பிள். நான் சொல்லுவேன், ரொம்ப நிறைய பார்ப்பாங்க விஜய் சார் அப்படி இருப்போம். விஜய் சார் வெரி சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ரொம்ப சைலண்டாக பொலைட்டாக தான் இருப்பார் ஸ்பாட்லையும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்கல்ல இப்போ செட்டில். ஆமாம். எப்படி என்ன உங்களை கரெக்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தாலும் கரெக்டாக ஞாபகம் வச்சு நம்மளை அட்ரஸ் கண்டிப்பாக அதான் சொல்ல வந்து. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போகும்போது நான் பார்த்து ஹாய் ஜானி எப்படி இருக்கீங்க, ரொம்ப வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொன்னாரா? அப்படியே சொன்னார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்து கூட ஒர்க் பண்ணுறீங்க. சார் நான் தான் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து. நம்ம சொல்கிறதுக்குள்ள அவர் முந்திக்கிட்டார். அவர் முதலே சொல்லிட்டார் வெரி ஹாப்பி டு see you அன்னாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. எங்கே போனாலும் பார்த்தேன்னா விஷ் பண்ணுவார். அவரே வந்து விஷ் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் ஆடியோ லான்ச்சுக்கும் போயிருந்தோம். அந்த லான்ச்சில் நான் ஒரு மலேசியாவில் நான் ஒரு சைடில் நின்றுருக்கேன், அந்த லிஃப்ட்டில் நின்றுருக்கேன். அவர் அப்போ தான் கீழே வர வெளியே போய் அந்த ஆடியன்ஸ்லாம் பார்க்குது. அங்கேருந்து அவரே வந்து கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க ஜானின்றார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்க திருப்பி இப்போ மலேசியாவில் அது சொன்னார். ஸோ அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? ரொம்ப கை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம் இல்லையா? அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்து அவரே கட்டி பிடிச்சிட்டு விஷ் பண்ணிட்டு போறாரு. ஓகே.